இன்னைக்கு இருக்கிற அரசியல் களத்தில் பல அரசியல் தலைவர்கள், தொண்டர்கள், அரசியல்வாதிகள், அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய மாணவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு எம்பி, எம்எல்ஏ, சிஎம், பிஎம்மாக இருக்கும், இல்லை ஒரு பெருந்தலைவர்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு கெட்ட வார்த்தையில் பேசிடுறாங்க, ஒரு தரக்குறைவாக பேசிடுறாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்னு பண்ணுவாங்க இல்லைங்களா, இந்த ஜாதி, மதம் இதை வச்சுலாம் மக்களை வந்து பிரித்து அவங்ககிட்ட இருந்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது. அது எதனால் பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா 30-33% ஓட்டு கிடைச்சா போதும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அழகாக வேற வேற குரூப்பாக இருக்கிறவங்க தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம்னா அந்த குரூப்பில் இருக்கிறவங்க பர்டிகுலர் பார்ட்டிக்கு தான் ஓட் போடுவாங்க. ஸோ இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை பண்ணுறதுக்கான முத அடிப்படை இந்த தரக்குறைவாக பேசுறது தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து இன்னொருத்தரை தரக்குறைவாக பேசுவோம், அடுத்து அவன் திரும்ப தரக்குறைவாக பேசுவான், அடுத்து நம்ம அவனை அடிக்கிறது, அவன் நம்மளை அடிக்கிறது. இந்த மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னைக்கா இருந்தாலும் அது வந்து அழியவே அழியாது. இதை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்களே எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இந்த மதத்தை வச்சு எவ்வளோ பெரிய நேஷனல் அரசியல் இருக்குன்றது. அதுக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த தரக்குறைவான பேச்சை நம்ம நிறுத்தணும். மற்றவங்க பேசினாலும் நீங்கள் அதுக்கு போய் ராக்கெட்டெல்லாம் விடாத, மரியாதையாக பேசுங்க. அவங்க பண்ணுறது தப்பாக இருந்தாலும் அது கிரிட்டிக் மட்டும் பண்ணுங்க, தரக்குறைவாக பேசாதீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா காமன் மேனாக இருக்கிற நீங்களும் நானும் தான் கஷ்டப்பட போகிறோம்.